எல்லோருக்கும் ஹாய். ஆக்ட்ரஸ் சமந்தா, பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ், தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஆக்ட்ரஸ். தமிழ் தெலுங்குன்னு நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்துருக்காங்க. சமந்தா மோஸ்ட் சார்மிங் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா. நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டே வந்தாங்க. பட் பிட்வீனில் உடல்நல கோளாறுனால இப்போது சரியாக நடிக்கலை. அப்பப்போ மட்டும் தலையை காட்டிட்டு போகிறாங்க தமிழ் சினிமாவில். சமந்தா தமிழ் சினிமாவில் பானா காத்தரி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து மாஸ்கோவின் காவேரி, நான் நீதானே என் பொன் வசந்தம், அஞ்சான், கத்தி, 10 என்றதுக்குள்ள, தங்கமகன் மாதிரியான படங்கள்லையும், டெரி, 24, மெர்சல், இரும்புத்திரை, சீமராஜா, யூட்டன், சூப்பர் டீலக்ஸ், காத்துவாக்கில் 2 காதல்னு எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க சமந்தா. தெலுங்குல எக்கச்சக்கமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க சமந்தா. என்னதான் சமந்தா நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் சில பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ சமந்தா தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஆஸ்கார் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி 2015 வெளிவந்து சூப்பர் டூப்பர் கிட்ட கொடுத்த படம் இந்த படத்தில் விக்ரம், எமி ஜாக்சன், சுரேஷ் கோபி, சந்தானம் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். பி.சி. ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபியில் அந்தோனியோட எடிட்டில் வந்த இந்த படத்தில் விக்ரம் அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங்க்கு அவார்ட்ஸுகளை அள்ளி கொடுக்கணும், தரமாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சமந்தாட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு சங்கர். அவங்க இந்த கதைக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இந்த படத்தில் எமி ஜாக்சன் நடித்து அவங்களும் நல்லா நடிச்சிருப்பாங்க. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு இந்த படத்தை சமந்தா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் எவ்வளோ படத்தில் நடிக்க சான்ஸ் வந்திருக்கு. பட் ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த படத்தில் ராம் சரண், அல்லு அர்ஜுன், ஸ்ருதிஹாசன், காஜல் அகர்வால், எமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்டிஆர் கதாநாயகோட படத்தையும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சமந்தா. அப்புறம் அல்லு அர்ஜுனோட புஷ்பா படத்தில் நடிக்க சான்ஸ் வந்திருக்கு, அதையும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சமந்தா. அட்லி டைரக்ஷனில் வந்த ஜவான் படத்துலையும் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு, இந்த படத்தையும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீகாந்தோட டைரக்ஷனில் வந்த தசரா படத்துலையும் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு, இந்த படத்தையும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சமந்தா. இந்த படத்தில் நானி, கீர்த்தி சுரேஷ், தீர்த்தி சித்தி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. தமிழில் யூட்டன் படத்தில் நடித்தாங்க. ஹிந்தி ரீமேக்கில் சமந்தா வச்சு எடுக்கணும்னு நினச்சாங்க படக்குழு. பட் இந்த படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ப்ரூஸ்லி தி ஃபைட்டர் படத்துலையும் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு. இந்த படத்தோட வாய்ப்பு வரும்போது வேற படத்தை கமிட் பண்ணதுனால இந்த படத்தில் நடிக்காமல் போயிடுச்சு. இப்படி சமந்தா என்னதான் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருந்தாலும் எவடு, என்டிஆர் கதாநாயகடு, புஷ்பா, ஜவான், தசரா, யூட்டன் ஹிந்தி ரீமேக், ப்ரூஸ்லி தி ஃபைட்டர்னு படங்களை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமந்தா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சமந்தா மிஸ் பண்ண படங்களில் காஸ்ட்லியஸ் மிஸ்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.